கோட்டாபயவின் அதிரடி முடிவு. வரலாற்றில் முதலாவது நபராக இணையும் வாய்ப்பு. அறிவுரையை கேட்காத விடுதலை புலிகளின் தலைவர். உயிரிழப்புக்கு டக்ளஸ் கூறும் காரணங்கள். கிளிநொச்சியில் நள்ளிரவில் துப்பாக்கிச் சூடு. கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் தொடர்பில் வெளியான தகவல். காத்தான்குடியில் சட்டத்தரணியிடம் வேலைக்கு சென்ற யுவதிக்கு நேர்ந்த கதி. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. கொழும்பில் பல கோடி நிதி மோசடியில் ஈடுபட்ட இளைஞர். தோப்பூரில் காபட் வீதி அபிவிருத்தி திட்டம் ஆரம்பம். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பங்கேற்பு. අද අපි ආවේ මේ අයිරෝඩ් ව්‍යාපෘති යටතේ අපේ අමාත්‍යාංශය යටතේ ක්‍රියාත්මක වෙන ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ අවශ්‍ය කරන පාරවල් 21ක් හදනවා. ඒ සඳහා රුපියල් කෝටි 81ක් වෙන් කරලා තියෙනවා. අද දිනේදී අපි අල්ලේ නගර ආවේ මෙතන මීටර් 750ක වගේ දුරක පාරක් අපි හදනවා. ඒක හරියට හදනවා කාණු හැම දාලා මොකද වතුරට යන යට වෙන තත්ත්වයකුත් වෙන නිසා. ඉතින් ඒ වෙනුවෙන් තමයි අද මේ අවස්ථාවට පැමිණෙන්නේ. தோப்பூரில் காபட் வீதி அபிவிருத்தி திட்டம் ஆரம்பம். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பங்கேற்பு. தோப்பூர் பிரதேசத்தில் வீதி அமைப்பு திட்டத்திற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற சபை முதல்வரான பிமல் ரத்நாயக் அவர்களின் பங்கேற்புடன் புதிய அபிவிருத்தி திட்டம் ஒன்றின் ஆரம்ப நிகழ்வு இன்று 31ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தமாக 21 வீதிகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் 81 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தோப்பூர் பிரதேசத்தில் 740 மீட்டர் நீளமுள்ள காபட் வீதியை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வீதி அபிவிருத்திக்காக 64.4 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதுடன் வீதியின் இரு புறங்களிலும் நவீன வடிகால்கள் அமைக்கப்பட்டு தரமான காபட் வீதியாக நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தமாக 21 வீதிகளை தொடர்ச்சியான முறையில் நிர்மாணிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் மக்களின் போக்குவரத்து வசதிகள் மேம்படுவதுடன் பிரதேச அபிவிருத்தியும் வேகமடையும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், பிரஜாசக்தி தலைவர்கள், தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தேசிய மக்கள் கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த செய்யப்படுற வீதியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார், காலங்காலமாக மக்களை ஏமாற்றின ஒரு வீதின்னு தான் சொல்ல வேணும். ஏன்னா அரசியல்வாதிகள் அவ்வளோ மோசமான பார்த்துப்பீங்க, நீங்கள் மோசமாக தான் காணப்படுது. ஏன்னா ஒரு கான் இல்லை, ஒரு கல்வெட்டு இல்லாமல் அந்த வீதியை அமைச்சாங்க. அப்படி இல்லை, எங்கட தேசிய மக்கள் அரசாங்கம் வந்து கல்வெட்டு அது மாதிரி சைட் கான் வர மாதிரி மக்களுடைய அபிவாரத்தை கேட்டு தான் நாங்கள் இந்த ஏற்பாடை தேசிய மக்கள் அரசாங்கம் செய்யுது. சாலா எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம், எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மக்களுக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கு. தோப்பூர் மக்களுக்கு போகிற வீதி வந்து எங்களுக்கும் லாபம் தான், மக்களுக்கும் லாபம். பாடசாலை போகிற பிள்ளைகளுக்கு அதில் நிறைய லாபம் இருக்குது. இதுக்கு முன்னால் செய்யப்பட்டு சரியான முறை செய்யப்படாததால் தற்போதைய அரசாங்கம் சிறந்த முறையில் செஞ்சு தந்தால் எங்களுக்கு இன்னும் ரொம்ப வரவேற்கிற அரசாங்கத்துக்கு. தோப்பூர் பிரதேசத்துக்கு இது மிகவும் பொருத்தமான வீதி. குறிப்பாக அல்ஹம்ராக்கு வார மாணவர்கள், ஃபாத்திமாவுக்கு போகிற மாணவிகள், ரோயல் ஸ்கூலுக்கு போகிற மாணவிகள் உலகாலம் இந்த ரோட்டை தான் பயன்படுத்துவார். இதில் மழை பெஞ்சா சரியான சேரு, வெயில் காலத்தில் போயெல்லாம் தூசு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு பாதையை இன்றைக்கி ஒரு அமைச்சர் வந்து ஆரம்ப விழா செஞ்சுட்டு போயிருக்காருச்சுன்னா இது தோப்பூர் மக்கள் மிகவும் சந்தோஷப்படுற ஒரு விஷயம். நாங்கள் ஒரு நன்றிக்கடன் உள்ளவர்களாக செயற்பட வேண்டிய ஒரு தார்மீக தருணமாக நான் கருதுகிறேன். அரசாங்கத்தில் நாங்கள் நன்றி செலுத்திக்கும். பல வீதியில் பல வீதியை செய்யக்கூடிய மாதிரி அரசாங்கம் ஏற்ப எங்களை ஊரில் இன்னும் வீதியில் கண்டு கொள்ளக்கூடிய இடுக்கி கொள்ள பழுதாரிக்கு ஏனைய வீதிகளையும் பார்த்து செப்பல் தரும் மாதிரி பணிமுறை கட்டுக்கொள்ளும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினுடைய சபை முதல்வர், போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துடைய அமைச்சர் தோழர் விமல் ரத்நாயக் அவர்கள் தோப்பூர் பிரதேசத்துக்கு இன்றைய தினம் வருகை தந்திருந்தார்கள். தோப்பூர் பிரதேசத்தினுடைய மக்களினுடைய நீண்ட நாள் ஒரு கஷ்டமான ஒரு இடம்தான் இந்த பாதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பின்னால் இருக்கின்றது. இதில் அதிகமான பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் யூஸ் பண்ணுகின்ற ஒரு பாதையாக பாடசாலைக்கு பின்புறமாக காணப்படுகின்றது. இந்த பாதை எங்களுக்கு முக்கியமான ஒரு பாதையாக இருந்தது. கனகாலத்தில்
காலமாக இந்த பாதையை புனரமைத்து தருவதாக பல அரசியல்வாதிகள் வாக்குறுதி செய்தும் அவர்கள் சரியான முறையில் இது செய்யப்படவில்லை. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த முறை தோப்பூர் பிரதேசத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த பாதையை சரியான முறையில் செப்படுவதற்காக 64.4 மில்லியன் ரூபாவை எங்கள் மக்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த பாதையை செய்வதற்கு ஒதுக்கீடு செய்து தந்திருக்கின்றது. வெறுமனே பாதையை மட்டும் செய்யாமல் இது 2 பக்கமும் வடிகானைகளையும் செய்து இந்த பாதையை உறுதியான பாதையாக செய்வதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி செய்து தந்திருக்கிறது என்பதில் நாங்கள் தோப்பூர் மக்களாகிய நாங்கள் அந்த அரசாங்கத்துக்கு நன்றி கடன் பட்டு இருக்கின்றோம். ஆனால் சிறப்பான முறையில் இந்த பாதை செய்யப்பட இருக்கின்றது. 2 பக்கமும் வடிகால் அமைக்கப்பட்டால் இந்த பாதை நீண்ட காலம் பாவிக்க முடியும் என்ற ஒரு விடயங்கத்தையும் எங்களுக்கு அமைச்சர் இந்த வேளையிலே தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, இது பாதை சம்பந்தப்பட்ட ஆடியோ டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகூறிய உயர்தரத்தில் இருக்கின்ற பதவியில் இருக்கின்ற இன்ஜினியர்மார்களையும் இங்கு அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உத்தரவாதங்களை பெற்றுக் கொடுத்திருந்தால் எத்தனை வருடங்கள் இந்த பாதையை நாங்கள் பாவிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அந்த அதிகாரியிடம் எழுப்பி 15 வருடத்துக்கும் மேற்பட்ட காலத்துக்கு இந்த பாதையை பயன்படுத்தலாம் என்ற ஒரு உறுதியுடன் செய்து தந்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் அரசாங்கத்தை பார்த்திருந்தால் வெறுமனே வாகனத்தில் மட்டும் வந்துவிட்டு ஒரு படம் காட்டிவிட்டு போலீஸ் கும்மிகளை இங்கே செய்துவிட்டு போவார்கள். இங்கு செய்தது ஒன்றுமல்ல, பாதை 1 வருடமோ இல்லை 1 வருடத்துடன் பாதை சேதனை தான் காணப்படும். நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இது கடந்த அரசாங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு பாதை. ஆனால் இந்த பாதை இப்போ காணவில்லை. ஒரு கல்லையங்காலும் மண்ணையங்காலும் ஒன்றையங்காலில் இன்னும் மக்களுக்கு அதே மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த முறை இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது அந்த எந்த வேலை திட்டத்தை செய்தாலும் அந்த அரசாங்கம் சரியான முறையில் அந்த வேலை திட்டங்களை செய்து வருகின்றது. அந்த வேலை திட்டங்களுக்கு யார் பொறுப்பாக இருக்கிறார்கள், எந்த அதிகாரிகளை கொண்டு இந்த வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதை அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நேரடியாக அந்த ஊருக்கே வர வைத்து அவர்களை பேசி ஊர் மக்கள் முன்னாடி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து செய்ய என்பது உண்மையில் பாராட்டக்கூடிய விடயம். தேசிய மக்கள் சக்தி நிலைக்க வேண்டும். இன்னும் பல ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். மக்களுக்கு உண்மையில் ஒரு விடிவு காலம் வந்திருக்கிறது என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது தான். கிராமப்புறமாக சென்று ஒவ்வொரு கிராமத்துக்கும் என்ன தேவை என்பதை செய்து வருவது என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது எங்கள் அல்லநகர் தோப்பூர் என்பது ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருந்தாலும் இந்த ஊருக்கு அந்த சபை முதல்வர் வந்து நேரடியாக மக்களை சந்தித்து ஒரு வாக்குறுதியும் அளித்து இந்த பாதையும் செய்வதற்குரிய 64.4 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். உண்மையிலே மற்ற மகிழ்ச்சி. தோப்பூர் மக்கள் சார்பாக நான் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோட்டாபயவின் அதிரடி முடிவு, வரலாற்றில் முதலாவது நபராக இணையும் வாய்ப்பு. நாட்டின் மகாநாயக்க தேரர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் தீர்மானங்களில் நேரடி தாக்கத்தை செலுத்தி வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துறவற வாழ்க்கையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. 30 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பாதுகாப்பு செயலாளராக பெரும் பங்காற்றிய அவர் பின்னர் மக்கள் போராட்டத்தினால் பதவியை துறந்த நாட்டை விட்டு வெளியேறிய முதலாவது ஜனாதிபதியாகவும் வரலாற்றில் பதிவாகியிருக்கின்றனர். மேலும் பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது கொழும்பு நகரை நவீனமயப்படுத்திய பெருமையும் அவருக்கு உள்ளதென கூறப்படுகிறது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் இருந்த போதிலும் அவரை சூழ்ந்திருந்த நெருக்கமானவர்களின் தவறான ஆலோசனைகளால் பெரும் மக்கள் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இதனால் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய பின்னர் அவர் எந்த ஒரு அரசியல் செயல்பாடுகளிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ கலந்து கொள்ளாமல் மிகவும் அமைதியான போக்கை கடைபிடித்து வந்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள நம்பகமான தகவல்களுக்கு அமைய கோத்தாபய பௌத்த தத்துவத்தில் அதிக நாட்டம் கொண்டு தனது நேரத்தை செலவிடுவதாக கூறப்படுகிறது. வெளிநபர்களுடன் தனது தொடர்பை முடிந்தவரை குறைத்து கொண்ட அவர் தனது பெரும்பாலான நேரத்தை தியானத்தில் செலவிடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூடுதலாக பௌத்த தத்துவ மற்றும் ஆழ்ந்த தியான முறைகள் குறித்து எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பதிலும் அவற்றில் உள்ள தர்மத்தை படிப்பதிலும் அவர் மிகவும் ஆர்வமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி துறவரத்தில் நுழைவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் துறவரம் பூணும் முடிவை எடுத்தால் இலங்கை வரலாற்றில் இல்லறத்தை துறந்த துறவர சங்கத்தில் இணையும் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச பதிவாகுவார் என கூறப்படுகிறது. கொழும்பில் பல கோடி நிதி மோசடியில் ஈடுபட்ட இளைஞர். கொழும்பில் இரத்தினக்கல் விற்பனை பாரிய மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். 29 வயதான சந்தேக நபர் கொல்லப்பிட்டி பகுதியில் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
சந்தேக நபர் சுமார் 9 கோடி மதிப்புள்ள 9 இரத்தின கற்களை பெற்று அதன் மதிப்புக்கு சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள காசோலையை வழங்கி பணத்தை மோசடி செய்திருக்கின்றார். மோசடி மற்றும் நம்பிக்கை மீறல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. அறிவுரையை கேட்காத விடுதலை புலிகளின் தலைவர் உயிரிழப்புக்கு டக்ளஸ் கூறும் காரணங்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் யுத்த காலத்தில் தன்னுடைய அறிவுரைகளை கேட்டிருந்தால் இன்று உயிரோடு இருந்திருப்பார் என்று முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வானொலி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், எமது நாட்டில் நடந்த யுத்தம் எம்மை மிக பின்தங்கியவர்களாக மாற்றியுள்ளது. பல நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டின் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இது யாருடைய தவறு? ஆயுதத்தை கையில் எடுத்தவர்கள் மீதுதான் அந்த தவறு உள்ளது. அன்று நான் கூறிய விடயங்களை விடுதலை புலிகள் அமைப்போ அதன் தலைவர் பிரபாகரனோ கேட்டிருந்தால் இன்று இவ்வளவு பெரிய அழிவு நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது. எங்களுடைய சமூகம் இன்னும் பல முன்னேற்றகரமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு யாரையும் திட்ட வேண்டும், விமர்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இது என்னுடைய ஆதங்கம், சமூகத்தின் மீதுள்ள கவலை. இதுதான் யதார்த்தம். புலிகள் அமைப்பிலிருந்து உயிரை நீத்தார்கள் என்றால் அவர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்களும் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள்தான். அவர்களுடைய இழப்பு, இந்த அழிவு எங்களை பாதிக்கும். நாங்கள் தான் இவற்றை சரியாக கையாள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் நள்ளிரவில் துப்பாக்கிச் சூடு. கிளிநொச்சியில் இன்று நள்ளிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி பயணித்த டிப்பர் வாகனம் மீது இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்லாறு பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கின்றது. குறித்த டிப்பர் வண்டியை போலீசார் சோதனையிட முற்பட்ட போது போலீசாரின் சமிஞ்சையையும் மீறி வண்டி நிறுத்தப்படாமல் அதிவேகமாக பயணித்திருக்கின்றது. இதனால் போலீசார் டிப்பர் வண்டியை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூடு காரணமாக டிப்பர் வாகனத்தின் எரிபொருள் தாங்கி மற்றும் டயர் என்பன பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன. மேலும் டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி தப்பி ஓடியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காத்தான்குடியில் சட்டத்தரணியிடம் வேலைக்கு சென்ற யுவதிக்கு நேர்ந்த கதி. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் இளம் யுவதி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய சட்டத்தரணியை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சம்பவம் மேலும் தெரிய வருவதாவது, காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் தனது காரியாலய பணிக்காக ஏழை குடும்பத்தில் உள்ள 24 வயதுடைய யுவதி ஒருவரை கடந்த 2023 தொடக்கம் வேலைக்கு அமர்த்தியிருக்கின்றார். இவ்வாறு வேலைக்கு அமர்த்திய யுவதிக்கு வார சம்பளமாக 3000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வந்துள்ள நிலையில் யுவதி தனிமையில் இருக்கும்போது சட்டத்தரணி அடிக்கடி பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்துள்ளார். அதற்கு குறித்த பெண் இடமளிக்காத வேளையில் உணவில் மயக்க மருந்து கலந்து கொண்டு தவறான நடத்தைக்கு உட்படுத்தி இருக்கின்றார். அதன் பின்னர் யுவதிக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் யுவதிக்கு திருமணமாகி ஒரு வாரத்தின் பின்னர் மருத்துவ பரிசோதனையில் அவர் 12 வாரங்கள் கொண்ட 3 மாத கர்ப்பிணியாக இருப்பதை கண்டறியப்பட்டிருக்கின்றது. சட்டத்தரணி செய்த வன்கொடுமை தொடர்பாக தேசிய சிறுவர்கள் பெண்கள் அமைச்சுக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்ததை அடுத்து யுவதியை பிரதேச செயலக சேவை நாடும் மகளிர் பிரிவினர் பாதுகாப்பான இல்லத்தில் தங்க வைத்திருக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பில் யுவதியிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டதுடன் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சட்டத்தரணிக்கு எதிராக பலாத்கார கற்பழிப்பு குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதற்கமைய நேற்று முன்தினம் வழக்கு விசாரணை விண்ணப்பங்கள் முன்வைத்த நிலையில் இரவு 7:30 மணி வரை வழக்கு விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது நீதவான் அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் தொடர்பில் வெளியான தகவல். இந்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய சந்திரிகா சியாமலி என்ற பெண்ணே உயிரிழந்திருக்கின்றார். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்றபோது வீட்டின் வரவேற்பறையில் பெண் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அருகிலேயே கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபரான துமிந்த என்பவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை போலீசார் கண்டறிந்திருக்கின்றனர். உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் தெரிவிக்கையில் தனது மனைவி கொழும்பில் உள்ள அழகு நிலையம் ஒன்றில் பணியாற்றி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுமார் 1 மாதத்திற்கு முன்னர் அழகு நிலையத்திற்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ய தற்போது காயமடைந்துள்ள துமிந்த என்பவருடன் தனது மனைவி துபாய் சென்று திரும்பியிருக்கின்றார். அதன் பின்னர் மனைவியை என்னிடம் அனுப்பு, இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவேன் என அந்த நபர் தொலைபேசியில் மிரட்டியிருக்கின்றார். மனைவியின் சில புகைப்படங்களை தனது கைபேசிக்கு அனுப்பியதாக கணவர் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து மனைவியிடம் கேட்டபோது அவருக்கும் அந்த நபருக்கும் இடையில் தொழில் ரீதியான தொடர்பை தவிர வேறெதுவும் இல்லை என அவர் மறுத்திருக்கின்றார். சம்பவத்தன்று கணவர் வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. முதல் கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் நிலவிய தகாத உறவு அல்லது கொடுக்கல் வாங்கல் தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மொனராகல பிபிலை ரதலியத்த பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாகவே இந்த தகவல்கள் புதிதாக வெளியாகியிருக்கின்றது. ரதலியத்த பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். உயிரிழந்த பெண்ணுக்கும் தகாத உறவில் இருந்த நபருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு நீடித்த நிலையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவே ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது.